என்னுடைய ஃபோகாஸ்ட் எப்படின்னா, எங்கள் தலைவர் எடப்பாடியார் 1 கோடி எம்ஜிஆருக்கு சமம், 10 கோடி அம்மாவுக்கு சமம். அப்படியா? அந்த நம்பரை கூட நான் வந்து சொல்ல முடியல. அதனால தான் நான் கோடி கணக்கில் சொல்கிறேன். பாருங்க, அவருடைய இப்போ ஆட்சி சிஎம் வந்தனையும் இந்த ஸ்டேட்டை எப்படி மாற்றின மட்டும் பாருங்க. அது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுவாங்க. அவ்வளோ பிளான். ஆனால் இன்னைக்கு டிஎம்கே பண்ணுற நரேட்டிவே வந்து அவர் வந்து பிஜேபிக்கு அடிமையாயிட்டாரு, பிஜேபிக்கு அடிமையாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான எலெக்ஷன், டெல்லிக்குமான எலெக்ஷன் மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை கேம்பெயின் செட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நரேட்டிவ் செட் பண்ண தான் டிஎம்கே கிங் சார். அதில் மட்டும் தான் அவங்க கிங். அப்படிதான் வந்து பொய்யான வாக்குறுதியும் பொய்யான நரேட்டிவை செட் பண்ணி ஏமாத்தி தான் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க தவிர அவங்க வின் பண்ணி ஆட்சிக்கு வரல. எல்லாமே 500 550 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே முடியலையே. 28 மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் கொடுக்கல, இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 28 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம்ல. இது மாதிரி அவங்க வின் பண்ணுற காரணமே வந்து மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தடவை ஏமாறுவாங்க.